நீங்க பாத்துட்டு இருக்க கிம் அப்படிங்கிறவ ஒரு மிகப்பெரிய சீரியல் கில்லருங்க. அவனுக்கு எந்த பெண்கள் எல்லாம் பிடிக்குதோ அவங்க எல்லாத்தையுமே கொலை பண்ணி அவங்களோட ஞாபகார்த்தமா அவங்கள மாதிரியே ஒரு பொம்மை செஞ்சு வச்சுக்கிறாங்க. ஆனா இத்தனை கொலை பண்ணி அவன் எப்படி போலீஸ் கிட்ட மாட்டல அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதுல தாங்க அவனோட புத்திசாலித்தனமே இருக்கு. இவன் ஒரு கொலை பண்ணதுக்கு அப்புறமே அவனோட உருவத்தை மாத்திக்கிட்டே தாங்க இருந்திருக்கான். இதனாலதான் அங்க இருக்க போலீஸ்னாலே இவனை கண்டுபிடிக்கவே முடியல. ஒரு நாள் கிம் ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கப்போ ஜூலி அப்படிங்கிற பொண்ணு வந்து கிம் கிட்ட, நேத்து என்னோட ஃப்ரெண்டு உங்க கூட தான் பேசிக்கிட்டு இருந்தா, அதுக்கப்புறம் அவளை காணோம், அவளை பாத்தீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க. கிம்மும் இவளையும் நம்ம எப்படியாவது கொலை பண்ணலான்னு, உன்னோட ஃப்ரெண்டு என் வீட்டுல தான் இருக்கா, அவளை நீ வந்து பாக்குறியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதே நேரம் ஜூலியோட அம்மா அந்த இடத்துக்கு வந்து அவளை தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. கிம்மும் ஜூலியை எப்படியாவது கொலை பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியாம அவங்க வீட்டுக்கு போய் நைட் ஒரு கட்டையை வச்சு ஜூலி மேலே அடிச்சுறாங்க. அவ தலையில இருந்து ரத்தமும் வர ஆரம்பிக்குது. ஜூலியை தன்னோட இடத்துக்கு கூட்டிட்டு போலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கப்போ திடீர்னு போலீஸ் அந்த இடத்துக்கு வந்து அவளை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாங்க. அதே நேரம் ஜூலியோட உடம்பு சரியாகிறதுக்கு ரொம்ப நாட்கள் ஆகுதுங்க. சரியா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஜூலி பழசு எதையுமே மறக்காம தன்னை கொலை பண்ண பார்த்து கிம்மை எப்படியாவது பழி வாங்கணும்னு அவனை கொலை பண்ண போறாங்க.